நண்பர்களே, மனித பிறப்பின் முக்கிய நோக்கமே இறைநிலை அல்லது தன்னிலை உணர்தல், பிறவி இறப்பு சுழற்சியிலிருந்து முக்தி பெறுதல் மற்றும் மனதை உயிரோடு கலந்து மெய்ஞானம் பெறுவதுமாகும். உணவு, உறக்கம், சந்ததி பெருக்கம் என்பதை தாண்டி படைப்பாளரை உணர்ந்து நிலையான பேரின்பத்தை அடைவதே மானுட வாழ்வின் உயர்ந்த இலக்காக கருதப்படுகிறது. தன்னிலை உணர்தல், அதாவது செல்ஃப் ரியலைசேஷன், தான் யார் என்பதையும் தனது ஆதி மூலம் எது என்பதையும் உணர்வதே மனித பிறவியின் முக்கிய நோக்கமாகும். முக்தி அடைதல், லிபரேஷன், பிறப்பு மற்றும் இறப்பு எனும் தொடர் சங்கிலியிலிருந்து விடுபட்டு முக்தி அல்லது மோட்சம் அடைவது இறுதி இலக்காகும். இறை உணர்வு, படைப்பின் ஆதாரமான கடவுள் அல்லது பேரறிவை உணர்ந்து அதனுடன் ஒன்றிணைந்து மனமாற்றம், மனதை மாயைகளிலிருந்து விடுவித்து உயிரோடு கலந்து அறிவை முழுமையாக்குவது, கடமை நிறைவேற்றுதல், பகுத்தறிவுடன் வாழ்ந்து சுய உணர்வு மூலம் துன்பங்களிலிருந்து விடுபட்டு மகிழ்ச்சியை தேடுவது. சுருக்கமாக சொன்னால், மனிதன் தன் உயர்வு அறிவை பயன்படுத்தி நிலையற்ற உலகப் பொருட்களில் இன்பம் காணாமல் நிலையான இறைநிலையை கண்டு அடைவதே பிறப்பின் உண்மையான நோக்கமாகும். அத்தகைய உயர்வறிவை பெறுவதற்கு நாம் புண்ணியத்தை சேர்த்து வைத்துள்ள மகான்களை தொழுது வணங்க வேண்டும். ஆதியிலே நாம் செய்த புண்ணியத்தால் தான் இப்பிறவியில் மகான் ஸ்ரீ ராகவேந்திரரை வணங்குகின்ற பேற்றினை பெற்றிருக்கின்றோம். ஸ்ரீ 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 ராகவேந்திர சுவாமிகளை உள்ளன்போடு திடபக்தியோடு தொழுவோர்க்கெல்லாம் அவரின் அருளும் அனுகிரகமும் கிடைக்கும் பாங்கு இருக்கிறது. அவை ஒவ்வொன்றும் அமிர்தமானவை. கிருத்தயுகத்திலிருந்து அவர் சேர்த்து வைத்துள்ள பலனை நமக்கெல்லாம் வாரி வழங்க அவர் தயாராக இருக்கும்போது அதை பெறுவதற்கு நாமும் நம்மை அதற்கு தகுதியானவர்களாக மாற்றிக்கொள்ள வேண்டுமல்லவா? நண்பர்களே, நம் பக்தி சிந்தனா சேனலில் குருகுணஸ்தவனம் என்ற தலைப்பில் பல்வேறு வீடியோக்களில் மகான் ஸ்ரீ ராகவேந்திரரின் கொள்ளுப்பேரர் ஸ்ரீ வாதீந்திர தீர்த்தர் இயற்றிய உயரிய கிரந்தத்தின் 10 ஸ்துதிகளை கண்டோம் அல்லவா? இந்த குருகுணஸ்தவனத்தை அவர் இயற்றி ஸ்ரீராயருக்கு சமர்ப்பணம் செய்த போது ஸ்ரீராகவேந்திரர் பிருந்தாவனத்திலே அசைந்தாடி மலர்களை கிரந்தத்தின் மீது விழச் செய்து அங்கீகாரம் தந்தார் என்றும் கண்டோம் அல்லவா? ஸ்ரீராகவேந்திரருக்கு பின்னர் ஸ்ரீராகவேந்திரரின் பூர்வாசிரம அண்ணனின் பேரர்கள் 4 பேர் ஸ்ரீ யோகீந்திரர், ஸ்ரீ சுரீந்திரர், ஸ்ரீ சுமதீந்திரர், ஸ்ரீ உபேந்திரர் என வரிசையாய் பீடத்திற்கு வருகிறார்கள். ஸ்ரீ உபேந்திரருக்கு பின்பு ஸ்ரீ வாதீந்திரர் பட்டத்திற்கு வருகிறார். ஸ்ரீ ராகவேந்திரருக்கும் பூர்வாசிரமத்தில் லட்சுமி நாராயணன் என்றொரு மகன் இருந்தார். அவருடைய மகன் புருஷோத்தமாச்சார். அவருடைய மகன்தான் ஸ்ரீ வாதீந்திர தீர்த்தர், அதாவது ஸ்ரீ ராகவேந்திரரின் கொள்ளுப்பேரர் ஸ்ரீ வாதீந்திரர். நண்பர்களே, நம் முந்தைய வீடியோவில் 10 ஸ்துதிகளில் இஷ்ட தேவதை மற்றும் லக்ஷ்மி, ஸ்ரீ துர்கா, ஸ்ரீ முக்கிய பிராணர் ஆகிய தேவதைகளின் புகழை கூறி ஸ்ரீ ராகவேந்திரருக்கு முன்பு பீடாதிபத்தியத்தில் இருந்த தமது குருவம்சத்தினரின் புலமைகளையும் விளக்கியதை நாம் கண்டறிந்தோம் அல்லவா? இன்றைய வீடியோ எண் 177 மூலம் நாம் இன்று அவருடைய பீடாதிபத்தியத்திற்கு பின்பு வந்த ஆசிரம குரு ஸ்ரீ உபேந்திர தீர்த்தர் ஸ்துதி, ஆசிரம குரு வித்யா குரு ஸ்துதி, ஸ்ரீ ராகவேந்திரர் மகிமைக்கு எல்லையுண்டோ, குரு ஸ்ரீ ராகவேந்திரா என்னே நின் மகிமை, ஸ்ரீ ராகவேந்திரரின் நூல்களில் தனிச்சிறப்பு ஆகியவைகளின் தலைப்பில் குருகுணஸ்தவனத்தின் 10வது ஸ்துதி முதல் 11வது ஸ்துதி முதல் 11வது ஸ்துதி வரை காண்போம் வாரீர். ஆசிரம குரு ஸ்ரீ உபேந்திர தீர்த்தர் ஸ்துதி. ஸ்வசம்ஸ்தான குருன் பிரார்த்தயத்தே, தன்னுடைய சம்ஸ்தான குருவை பிரார்த்திக்கிறார். ये रामव्यासपादप्रणिहितमनसो मद्वतन्त्रप्रदिष्टा दुर्यामर्यादसंवित्सुमहितसुमतीन्द्रार्यशिष्याग्रकन्याः नित्यत्रयन्तचिन्तापरिणतविशताशेषतत्त्वावबोध प्रख्यातान्तानुपेन्द्रव्रतिविपुतमणि नेसिकानाश्रये अहम्.
இந்த ஸ்லோகத்தில் தனது ஆசிரம குருவான ஸ்ரீ உபேந்திர தீர்த்தரை ஸ்ரீ வாதீந்திரர் உள்ளன்போடு சேவிக்கும் உணர்ச்சிமயமான வேண்டுதலை இங்கே காணப்போகிறோம். ஸ்ரீ மூலராமர் ஸ்ரீ வேதவியாசரின் பாத கமலங்களில் தனது அதீதமான பக்தியினால் மனத்தை செலுத்தியிருப்பவரும் ஸ்ரீமத்வரால் ஸ்தாபிக்கப்பட்ட மத்வ சித்தாந்தங்களில் புகழ்பெற்று நிலைத்து மற்றவர்களால் போற்றப்பட்ட ஸ்ரீ சுமதீந்திரனின் சிஷ்யர்களில் மிக முக்கியமானவரும் வேதாந்த உபனிஷதங்களையே எப்போதும் ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தமையால் லக்ஷ்மி பிரம்மா முதற்கொண்டு எல்லா அவதார தத்துவங்களின் அருளால் அறிவாற்றலோடு விளங்கியவரும் சாதுக்களில் நல்ல புலமையோடும் ஞானத்தோடும் விளங்கியவருமாத நமது ஆசிரியரான ஸ்ரீ உபேந்திர தீர்த்தரை தண்டனிட்டு நமஸ்கரிக்கின்றேன் என்று தனது ஆசிரம குருவை துதிக்கிறார் ஸ்ரீ வாதீந்திரர். சிறப்பு குறிப்புகள். அதாவது ஸ்ரீ உபேந்திர தீர்த்தரின் மூல பிருந்தாவனம் ஸ்ரீரங்கத்தில் உள்ளது. இவர் ஸ்ரீ மந்த்ராலய பிரபுவுக்கு பிறகு 4வதாக மடத்துக்கு வந்தவர். ஸ்ரீ யோகீந்திரர், ஸ்ரீ சுரீந்திரர், ஸ்ரீ சுமதீந்திரர் இவர்களுக்கு பின்னால் பட்டத்துக்கு வந்தவர். இவரின் பூர்வாசிரம பெயர் ஸ்ரீ விஜயேந்திர ஆச்சாரியார். இவர் 1725 ஏடியிலிருந்து 1728 ஏடி வரையில் பட்டத்தை ஆண்டார். இவர் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் பூர்வாசிரம தமையினார் குருராஜாச்சாரியரின் பேரர். ராகவேந்திரருக்கு பின் பட்டத்துக்கு வந்த 4 பேரும் யோகேந்திரர், சுரீந்திரர், சுமதீந்திரர் மற்றும் உபேந்திரர் பூர்வாசிரம சகோதரர்களே. உபேந்திரருக்கு பின்னால் வந்த ஸ்ரீ வாதீந்திரர் ஸ்ரீ ராகவேந்திரரின் பூர்வாசிரம மகன் லட்சுமி நாராயணாச்சாரியரின் பேரன், அதாவது ஸ்ரீ ராயரின் கொள்ளு பேரன். இப்பொழுது ஸ்ரீ வாதீந்திரர் ஸ்ரீ உபேந்திரரை இவ்வாறு துதிக்கிறார். இவர் ஸ்ரீராமர், வேதவியாசர் இவர்களின் உபாசகர். ஏ ஸ்ரீராம வியாச பாத பிரணிகித மனசக. இவர் மத்வ மதத்தை நிலைநிறுத்தி பிரச்சாரம் செய்தவர். மத்வ தந்திர பிரதிஷ்டாகா. மகாஜானியாகிய பூஜ்யராகிய ஸ்ரீ சுமதீந்திர தீர்த்தரின் சீடர்களில் முதன்மையானவர். துர்யா மரியாத சம்வித் சுமஹித சுமதீந்திர ஆரிய சிஷ்ய அக்ரகன்யாகா. தினந்தோறும் வேதாந்தம், திரையந்த முதலிய சாஸ்திரங்களை சிந்தித்து கொண்டே இருப்பவர். நித்திய திரையந்த சிந்தா பரிணத விசத்தக. எல்லா தத்துவங்களையும் நன்றாக அறிந்து விளங்குபவர். அசேஷ தத்துவ அவபோத பிரக்யாதாக. இவ்வளவு மகிமை பொருந்திய ஸ்ரீ உபேந்திர தீர்த்தரை நான் அண்டியுள்ளேன் என்கிறார் நூலாசிரியர். தான் உபேந்திர விரதி விபுத மணின் தேசிகான் ஆசிரியே அகம். 12வது ஸ்துதி. ஆசிரம குரு வித்யா குரு ஸ்துதி. இதானீம் ஆசிரம குருன் ததா வித்யா குருன் ஸ்தௌதி. இப்போது ஆசிரம குரு மற்றும் வித்யா குருவை துதிக்கிறார். யோகோ யஹ கர்மநாமா கவி பிரபிஹிதோ யஸ் சவிஜ்ஞான சம்யக சக்தோ நாசித்தகாயக தனுமதிரனயோகோ தாவதாவர்ஜனேகம் யஸ் சோபாயைருபேயக ஸ்திரபலவிதயே தேசிகஸ்ய பிரசாதக தஸ்மை தஸ்ய ஸ்துவீயா நிசமவிசரிதம் ராகவேந்திர விரதீந்தோஹோ. இந்த ஸ்லோகத்தில் தனது ஆசிரம குருவையும் வித்யா குருவையும் தன் உள்ளக்கடக்கையை கூறி உருக்கமாக வேண்டுகிறார். ஸ்ரீ ராகவேந்திரரின் மகிமையையும் அவரின் சரித்திரத்தை கூறும் நூல்களையும் எப்போதும் வணங்குகிறேன் என்று கூறும் ஸ்ரீ வாதீந்திரரின் ஸ்ரீ ராகவேந்திர பக்தியை பற்றி இன்னும் பல ஸ்லோகங்களில் பார்க்க போகிறோம். அதன் முதல் படி இது. குருவே, கர்மஞான மார்க்கங்களை அறியும் விஷயத்தில் நான் திறமையில்லாதவனாக இருக்கிறேன். இந்த உடம்பு நிலையில்லாதது என்பதால் வித்வான்களால் கூறப்படும் மோட்ச உபாயத்தையும் நிவிருத்தி கர்மத்தை அனுஷ்டித்து பெறப்படுவது பக்தி வகைகளில் ஒன்றான சிரவணத்தின் மூலம் அடையக்கூடிய அபரோட்ச ஞானத்திற்கு நேரடியாக கடவுளை பார்ப்பதற்கு வழிகாட்டப்பட்டுள்ளதோ அவற்றையெல்லாம் பெறக்கூடிய நிலையில் நான் இல்லை குருவே. ஆனால் குருவே, தங்கள் அருளால் அனுகிரகத்தால் இடைவிடாத குரு பக்தியால் அப்படிப்பட்ட சுகமான மோட்சத்தை யார் வேண்டுமானாலும் அடையக்கூடும். அந்த அருளினால் தன்னை வணங்கியவர்களுக்கு நற்புத்தியை கொடுத்து அவர்களின் அறிவை தூண்டுகின்ற ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் மகிமைகளையும் அவரால் இயற்றப்பட்ட கிரந்தங்களையும் அவரது சரித்திரத்தையும் நான் எந்நாளும் வேண்டிக் கொண்டிருப்பேன். அதாவது ஸ்ரீ ராகவேந்திரரின் மகிமையை நினைத்தாலும் அவர் இயற்றிய நூல்களையும் அவரது சரித்திரம் கூறும் நூல்களையும் வணங்கினால் கூட போதும், நாம் நினைத்த காரியம் கைகூடும் என்கிறார் ஸ்ரீ வாதீந்திர தீர்த்தர். சிறப்பு குறிப்புகள். இந்த செய்யுளில் குருகுணஸ்தவன நூலின் பலன் பிரயோஜனம் என்ன என்பதை கோடிட்டு காட்டுகிறார். யோகக யக கர்மநாமா கவிபிகி அபிஹிதக யக சக விஜான
ஸ்மயக கர்ம மார்க்கம் என்கிற உபாயத்தை யோகத்தை எந்த வழியால் ஞானிகளால் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதே போல் ஞானம் என்கிற யோகம் கூட ஞான யோகம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த 2 வழிகளிலும் செல்லும் வலிமையற்றவன் நான். சக்தக ந அசித்தகாயக தனுமதிக்கு அனயோகோ தாவர்ஜனே அகம். எனக்கு சரீர பலமும் புத்தி பலமும் கிடையாது கர்ம மார்க்கத்திலும் ஞான மார்க்கத்திலும் போவதற்கு என்கிறார். யக சக உபாயேகி உபேயக ஸ்திர பல விதையே தைசிகஸ்ய பிரசாதத். நித்தியமான மோட்சரூபமான பலன் அடைய வேண்டி எனக்கு தெரிந்த ஒரே வழி ஸ்ரீ ராகவேந்திர குருகளின் அனுகிரகத்தை அடைவதே. அதற்காக நான் அவரின் மகிமைகளை மற்றும் சரித்திரங்களையும் கொண்டாடுகிறேன். தஸ்மை தஸ்ய ஸ்துவீய அதிசம் அபிசரித்தம் ராகவேந்திர விரதீன் தோகோ. சாஸ்திரங்களில் முக்தி அடைய வேண்டும் என்று ஒருவன் விரும்பினால் அவன் கர்மயோகத்தின் மூலமாவது அல்லது ஞானயோகத்தின் மூலமாவது தான் அடைய முடியும் என்று கூறப்பட்டுள்ளன. ஆனால் அந்த வழிகளை அனுசரிக்க என்னால் முடியாது. ஏனென்றால் எனக்கு தேக சக்தி புத்தி சக்தி இவைகள் கிடையாது. எனக்கு தெரிந்த ஒரே வழி குருராயரை நம்புவதே, அவரின் புகழ்தனை பாடுவதே. அவரின் அருளால் நிச்சயம் நான் மோட்சம் அடைய முடியும் என்கிறார். ஆகையால் அப்படி கொண்டாடி இந்த நூலை எழுதியுள்ளேன் என்கிறார் ஆசிரியர். நாமும் இந்த நூலை பாராயணம் செய்தால் குருராயரின் அருளால் இறையருள் பெற்று மோட்சத்தை சுலபமாக அடையலாம் என்று தெரிகிறது. 13வது ஸ்துதி. ஸ்ரீ ராகவேந்திரர் மகிமைக்கு எல்லையுண்டோ? ஸ்ரீ ராகவேந்திர குரோர் மாகாத்தம்யஸ்ய அபாரவாத் தத்வர்ணன் மசக்கியம் இத்தியாட்சிப்பிய சமாதத்தேகே. ஸ்ரீ ராகவேந்திர குருவின் மகிமை அபாரமானது, அதை வர்ணிக்க தனக்கு சக்தி இல்லை என்கிறார் நூலாசிரியர். ஏஷ ஸ்ரீ ராகவேந்திர விரத்திவர சரிதாம்போநிதிகி குவாதிவேலக குவாசௌ கத்யோதபோத பிரமுஷித விபவக சேத சோனக பிரகாசக வந்தியை வாதக பிரதிஜா தததுல நிகிலாசரிய சரியாபிதானே ஸ்தானே தாபி क्वचित् ஸ்யாதிக புனருததி ஸ்தான சங்கல்ப வத்சா. ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் மகிமைகளை எடுத்துக்கூற ஆரம்பித்தால் அதற்கு ஒரு முடிவென்பது ஏது என்று வியக்கும் ஸ்ரீ வாதீந்திரர், இருந்தாலும் அவரது மகிமைகளை நான் கூறி வணங்குவது எப்படி என்றால் என்று சொல்லி கடலை ஒரு ஓமானமாக கொண்டு இந்த ஸ்லோகத்தில் மிக அருமையாக ஸ்ரீ ராகவேந்திர மகிமையை கோடிட்டு காட்டுகிறார். ஆஹா, என்ன அற்புதமான ஊமை அது! சந்நியாசிகளுள் உயர்ந்தவரும் அளவிட முடியாத அளவிற்கு விரிந்து பறந்து கிடக்கும் ஸ்ரீ ராகவேந்திரரின் சரித்திரம் என்னும் சமுத்திரத்தின் வனப்பும் பிரகாசமும் வியாபிப்பும் நமது மனத்தின் பிரகாசமும், அதாவது மின்மினி பூச்சியின் பிரகாசத்தின் பிரகாசத்தில் ஒரு துளியான நமது பிரகாசமும் சமமானதா என்ன? நம் புத்தி பிரகாசம் மின்மினி பூச்சியின் ஒளிக்கு ஒப்பானது. ராயரின் அறிவொளியோ வர்ணிக்க இயலாதது என்பதுதான் இங்கு தாற்பயம். ஆதலால் நாம் ஸ்ரீ ராகவேந்திரரின் மகிமையை எடுத்து கூறுவதாய் எடுத்துக்கொண்டிருக்கும் முயற்சிகள் யாவும் பயனற்றவையாகத்தானே போய்விடும். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், நாம் ஏதேனும் ஒரு மூலையில் நின்று கொண்டு சமுத்திரத்தில் ஸ்நானம் செய்தாலும் அது சமுத்திர ஸ்நானம் என்றாகிறதல்லவா? அதை போல ஸ்ரீ ராகவேந்திரரின் மகிமை என்னும் சமுத்திரத்தில் ஏதோ ஒன்றிரண்டை கூறுவதன் மூலம் நாமும் எல்லாவற்றையும் கூறிவிட்ட பொருள் ஏற்பட்டுவிடும் அல்லவா என்று ஸ்ரீ ராகவேந்திர மகிமையை ஸ்ரீ வாதீந்திரர் எவ்வளவு அழகாக அற்புதமாக எடுத்துக்காட்டுகிறார் பாருங்கள். சிறப்பு குறிப்புகள். போன ஸ்லோகத்தில் கூறினார், நான் குருராயரின் அருமை பெருமைகளை பாடியே மோட்சத்தை அடைந்து விடுவேன் என்று. அப்படியென்றால் அவர் குருராயரின் எல்லா மகிமைகளையும் சொல்லிவிட்டாரா? இல்லை. ஆசிரியர் கூறுகிறார், குருராஜரின் சரித்திரங்கள் மகிமைகள் அருமை பெருமைகள் அளப்பற்றவை. அவைகளையெல்லாம் என்னால் கூறவோ எழுதவோ முடியாது. ஏதோ எனக்கு தெரிந்ததையெல்லாம் எழுதிவிட்டேன் என்று நினைத்து கொள்கிறேன். அதற்கு கவி ஓர் உவமையை கூறுகிறார். கடல் மிகவும் பெரியது, பரந்தது. சமுத்திர ஸ்நானம் சாஸ்திரத்தில் உயர்வாக பேசப்பட்டுள்ளது. ஆனால் நம்மால் எல்லா சமுத்திரங்களையும் வியாபித்து ஸ்நானம் செய்ய முடிகிறதா? இல்லை. ஏதோ ஒரு மூலையில் நின்று கொண்டு ஒரு சமுத்திரத்தில் குளித்துவிட்டு சமுத்திர ஸ்நான பலன் எனக்கு கிடைத்துவிட்டது என்கிறோம். அதே போல்தான் ஸ்ரீ குருராயரின் சில அருமை பெருமைகளை மட்டும் கூறிவிட்டு அவரின் சரித்திரத்தை முழுவதுமாக கூறிவிட்டேன். அதன் பலனாக எனக்கு மோட்சம் கிடைக்க வேண்டும் என்கிறேன் என்று கூறுகிறேன். குருராயரின் சரித்திரத்தை வர்ணிக்க யாராலும் முடியாது. என் புத்திக்கு தெரிந்த சில சம்பவங்களை மட்டும் கூறுகிறேன் என்கிறார் நூலாசிரியர். இதைத்தான் அவையடக்கம், ஸ்வ அகங்கார கண்டனம் என்பார்கள். ஸ்ரீ வாதீந்திரரே அவ்வாறு கூறும்பொழுது நாம் எம்மட்டில் உள்ளோம். அனாவசியமாக ஜம்பம் படக்கூடாது, தம்பட்டம் அடித்து கொள்ளக்கூடாது என்பதை மறைமுகமாக ஆசிரியர் நமக்கு தெரியப்படுத்துகிறார். சமுத்திர ஸ்நான சங்கல்பம் எப்படி ஓர் அலை ஸ்நானத்தினால் பூர்த்தியாகிறதோ அதேபோல் என் பிரதிஜையான குருகுணஸ்தவனம் சில அருமை பெருமைகளை கூறுவதாலேயே முழுமையடைகிறது. ஏஷக ஸ்ரீ ராகவேந்திர விரத்திவர சரித அம்போநிதி குவ அதிவேலக.
இந்த மகத்துவமான ஸ்ரீ ராகவேந்திர தீர்த்தர் என்கிற துறவியரின் சிறந்த சரித்திரம் வரலாறு என்கிற சமுத்திரம் எங்கே? அதிலுள்ள சிறு அலை எங்கே? குவ அதிவேலக குவ அசௌ கத்யோத போத பிரமுஷித விபவ சேதசக நக பிரகாசக. மின்மினி பூச்சியின் குட்டியான சிறு பூச்சியின் ஒளியைப் போன்று என் அறிவு புத்தி விளங்குகிறது. ராயர் அறிவு ஞானம் பிரகாசம் எங்கே? என் அல்ப புத்தி எங்கே? எட்ட முடியுமா? முடியவே முடியாது. வந்தியைவா அத பிரதிஜா தத் அதுல நிக்கில ஆச்சரிய சரிய அபிதானே. ஆகையால் அந்த குருவின் ஒப்பற்ற எல்லா அதிசய குணாதிசயங்களை வர்ணிக்கும் விஷயத்தில் என் சபதம் பிரதிஜை பலனே கிடையாது. அதாவது என்னால் முழுமையாக நிறைவேற்றவே முடியாது. இருந்தாலும் ஏதோ கொஞ்சம் நிறைவேற்றியுள்ளேன். ஸ்தானே அத் அபிக்வசித் சாத் இக புனக உதத்தி ஸ்நான சங்கல்ப வத்சாகா. இருந்தாலும் அலையின் ஸ்நானத்தினால் சமுத்திர ஸ்நான சங்கல்பம் பூர்த்தியாகிறதோ அதுபோல் என் சிறு வர்ணனையினால் ராயரின் முழு சரித்திர வர்ணனை சங்கல்பம் பூர்த்தியாகிறது என்கிறார் ஆசிரியர். பதினான்காவது ஸ்துதி. குரு ராகவேந்திரா என்னே நின் மகிமை. பூர்வ பிரதிஜாதிம் ஸ்ரீ ராகவேந்திர குரு ஸ்தவனம் யத் பானவ் இத்தியாதி ஸ்லோகைர் வர்ணயத்தி. பூர்வத்தில் சபதம் செய்தபடி ஸ்ரீ ராகவேந்திர குருவின் ஸ்தோத்திரத்தை ஆரம்பிக்கிறார். யத் பானவ் யத் கிருசானௌ யதம் மிருதகரணே யத் கிரகேஷு திதேஷு ஜோதிர்யத் காரகாசு பிரதிதமணிஷு யத்யச்ச சௌதாமினீஷு சம்பூயை தத் சமஸ்தம் த்வதமித கிருதயாகாச நிர்யத் பிரகாசே தீரக ஸ்ரீ ராகவேந்திர விரத்திவர பஜதே ஹந்தகத்யோதரீதிம். மீண்டும் இந்த ஸ்லோகத்திலும் மின்மினி பூச்சியை ஓமானம் வைத்து ஸ்ரீ ராகவேந்திரனின் ஹிருதயத்திலிருந்து வெளிவரும் பிரகாசத்திற்கு ஒப்பிட்டு வைக்கிறார் ஸ்ரீ வாதீந்திர தீர்த்தர். சூரியனுடைய வெப்பமான பிரகாசம், அக்னியுடைய ஜொலிக்கும் பிரகாசம், சந்திரனுடைய குளுமையான பிரகாசம், ஒரே நேரத்தில் உதிக்கின்ற ஏராளமான கிரகங்களின் பிரகாசம், எண்ணிலடங்காத நட்சத்திர கும்பல்களின் பிரகாசம், புகழ்பெற்ற ரத்தினங்களின் பிரகாசம், மின்னுகின்ற மின்னலின் பளிச்சிடும் பிரகாசம் போன்ற இந்த எல்லா விதமான பிரகாசங்கள் ஒன்று கூடினால் கூட ஸ்ரீ குரு ராகவேந்திரா நினது ஹிருதயமெனும் ஆகாசத்தில் வாசம் செய்யும் ஸ்ரீ ஹரியினுடைய பிரேரணையால் நின் ஹிருதயத்தினின்றும் வெளியாகும் பிரகாசத்தின் முன் மற்ற எல்லா பிரகாசங்களும் சேர்ந்து வந்தால் கூட மின்மினி பூச்சியின் ஒளியைப் போன்று சிரித்து விடுகின்றதே. குரு ராகவேந்திரா என்னே நின் மகிமை என்று ஸ்ரீ வாதீந்திரன் மெய்சலிக்கிறார். சிறப்பு குறிப்புகள். ஞானிகளில் சிரேஷ்டமான குருராயரின் ஹிருதய ஆகாசத்திலிருந்து வெளிவந்த ஞானத்தின் பிரகாசம் அறிவொளி அபாரமாக வர்ணிக்க முடியாததாக உள்ளது. சூரியன், ஆதவன், அக்னி, நெருப்பு, அமிர்த கிரணம், உதிக்கும் கிரணங்களின் ஒளி, நட்சத்திரங்களின் ஒளி, பிரசித்தமான வஜ்ராயுதத்தின் ஒளி, மணிகளின் ஒளி, மின்னல்களின் ஒளி, இவைகளை ஒன்று கூட்டினால் எவ்வளவு ஒளி வருமோ இந்த ஒளிகள் உள்ள ஞான ஒளிக்கு ஈடாகாது. மற்றும் அவைகள் உங்கள் ஞான ஒளியின் முன்னால் மின்மினி பூச்சியின் ஒளி போல் இருக்கின்றன. சுருக்கமாக கூறினால் ராயரின் அறிவை வர்ணிக்க உமையே இல்லை எனலாம். யத் பானவ் யத் கிருசானவ் யத் அமிர்த கிரணவ் யத் கிரகேஷு உதிதேஷு ஜோதிகி யத் தாரகாசு பிரதிதமணிசு யத் சௌதாமினிஷு. எந்த ஆதவனின் ஒளி, நெருப்பின் ஒளி, அமிர்த கிரண மதியின் ஒளி, கிரணங்களின் ஒளி, கிரகங்களின் ஒளி, உதிக்கும் ஒளி, நட்சத்திரங்களின் ஒளி, வைரம் போன்ற அணிகளின் ஒளி, மின்னல்களின் ஒளி, இவைகளெல்லாம் ஒன்று சேர்ந்தால் கூட உங்களுடைய ஹிருதய ஒளியின் முன்னால் மின்மினி பூச்சியின் ஒளியை போன்று தெரிகிறது. சம்பூயே ஏதத் சமஸ்தம் த்வத் அமித ஹிருதய ஆகாச நிர்யத் பிரகாசே தீர ஸ்ரீ ராகவேந்திர விரதிபர பஜதே ஹந்த கத்யோதரி இதிம். ஆகையால் குருராஜரை பற்றி முழுமையாக கூற இயலாது என்று ஆகிறது. 15வது ஸ்துதி. இது ஸ்ரீ ராகவேந்திரரின் நூல்களின் தனிச்சிறப்பு. இதானீம் பிரபந்த பிரணயன விஷய ஸ்தவனம் பிரதிஜானீதே. இப்பொழுது நூல்களின் நிலையை பற்றி துதிக்கிறார். சித்தேனா யுக்தமர்த்தம் கலயதி சகசானா கிதத்தேன சத்பிஹி சாகம் மீமாம்சதே வானலிகதி வசசோ காடயத் யாச்சயம் ஸ்வம் உக்தம் நோ பக்தி பூயக क्वचिदपि லிகிதம் நைவ நிர்மாஷ்டி தஸ்மாபிகி சத்பிரபந்த பிரணயன விஷயே ஸ்தூயதே ராகவேந்திரக. ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் நூல்கள் இன்றளவும் எதனால் எல்லோராலும் போற்றி புகழப்படுகின்றன என்பதற்கான காரணத்தை ஸ்ரீ வாதீந்திரர் ஸ்ரீ ராகவேந்திரரிடம் நேரில் கூறுவதை இந்த ஸ்லோகத்தில் கண்டுணரலாம். குரு ராகவேந்திரா அர்த்தமற்ற சிந்தனைகளை தங்கள் மனம் ஒருபோதும் சிந்திப்பதில்லை. தாங்களாக பிற ஞானிகளும் அதை போன்ற அர்த்தமற்றவற்றை பற்றி வாக்குவாதம் நிகழ்த்துவதில்லை. அதுபோன்ற அவைகளை தங்கள் நூல்களில் கூட சுட்டிக்காட்டுவதில்லை.
அதை போன்ற கருத்துக்களை எப்பொழுதும் தங்கள் எழுத்துக்களில் வெளிப்படுத்தி காட்டியதில்லை. தாங்கள் நூல்களில் ஒருமுறை சொன்ன ஒரு கருத்தினை மறுபடி வேறெங்கும் அதையே கூறுவதில்லை. எல்லா வாக்கியங்களுமே புதுமையானவை, மக்களை நல்வழிப்படுத்துபவை. வீணாக ஒரே கருத்தை மறுமுறை கூறுவதில்லை. தங்கள் நூல்களில் ஒருமுறை ஒரு கருத்தை எழுதிவிட்டால் அதை எக்காரணம் கொண்டும் அளிப்பதில்லை. மாற்றி எழுதுவதற்கு அவசியமில்லாத மாசற்ற கருத்துக்கள். குரு ராகவேந்திரா, இப்படியெல்லாம் எல்லா வகையினிலும் சிறப்புடன் இருப்பதால் தானே எல்லோராலும் எனது நூல்கள் கொண்டாடப்பட்டு துதிக்கப்பட்டு வருகின்றன. சிறப்பு குறிப்புகள். இந்த ஸ்லோகத்தில் ஸ்ரீ ராகவேந்திர தீர்த்தரின் எழுத்து நடையை பற்றி, அவர் நூல்களின் ஸ்வபாவம் ஸ்டைலை பற்றி மற்றும் அவரின் எழுதும் திறமையை பற்றி ஆசிரியர் ஸ்லாகித்து பேசுகிறார். அவர் உயர்ந்த எழுத்தாளர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இவர் நிதர்சனமாக உள்ளார் என்று கூறுகிறார். சித்தே ந அயுக்தம் அர்த்தம் கலயத்தி, மனதில் சரியில்லாத விஷயங்களை சிந்திப்பதே இல்லை. சகசா ந அபிதத்தே, உடனடியாக அதாவது யோசிக்காமல் எதையும் பேசுவதில்லை மற்றும் எழுதுவதில்லை. ந சத்பிகி சாக்கம் மீமாம்ச தேவா, பெரிய ஞானிகளிடம் பூஜிக்க தகுந்தவர்களிடம் வேண்டுமென்றே வீண் சண்டைக்கு வீண் சர்ச்சைக்கு போவதில்லை. அயுக்தம் நலிகட்டி, தப்பானவைகளை ஒருபொழுதும் எழுதுவதில்லை. வசசா உட்காடயட்டி ஆசையம்சம், பேச்சினால் ஒருபொழுதும் தன்னுடைய சொந்த கருத்தை தெரியப்படுத்துவதில்லை. அதாவது மத்வர், டீகாச்சார், வியாசாச்சார் போன்றவர்கள் தெரிவித்த கருத்துக்களை வேறு மாதிரியாக புரியும்படி தெரிவிப்பாரே ஒழிய சொந்தமாக தன் கற்பனை திறனை காண்பிக்கவே மாட்டார். உக்தம் ந பக்தி பூயக, சொன்னதையே மறுபடியும் திருப்பி சொல்ல மாட்டார். நோ ரெப்படிஷன் ஆஃப் வேர்ட்ஸ். கொச்சித் அபிலிக்கிதம் நைவ நிர்மாஷ்டி, தான் ஒரு முறை எழுதியதை அடுத்து திருத்தி எழுதவே மாட்டார். ஒரு தடவை எழுதும்போதே சரியாக எழுதியிருப்பார். அடித்தல், திருத்தல், எடிட்டிங் போன்றவைகள் அவர் எழுத்து பணியில் கிடையவே கிடையாது. தஸ்மாபிகி சத் பிரபந்த பிரணயன விஷயே ஸ்தூயத்தே ராகவேந்திரக, ஆகையால் நம்மவரால் உங்களுடைய கிரந்த சேவைகளை ஸ்தோத்தரிக்கப்படுகிறது. ஹே ராகவேந்திர குருவே, நமஸ்காரங்கள். பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனவே. ஸ்ரீராகவேந்திராய நமக, ஸ்ரீராகவேந்திராய நமக, ஸ்ரீராகவேந்திராய நமக. நன்றி.